வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 30, கார்த்திகை 14. வங்கக்கடலில் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய புயல் சின்னம், தற்போதைய அமைவிடம் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள், இது ஏற்படுத்தக்கூடிய வரக்கூடிய மணி நேரங்களில் ஏற்படுத்தக்கூடிய மழைக்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை காலை நிலவரப்படி நிகழ்வானது நாகப்பட்டினத்தில் இருந்து வடகிழக்கில் சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் கடல் பகுதியில் நிலை பெற்றிருக்கிறது. மேலும் இது பாண்டிச்சேரியில் இருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கில் நீடிக்கிறது. இது வரக்கூடிய மணி நேரங்களில் வடமேற்காக நகர்ந்து கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும். அடுத்த கட்டமாக இது பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தின் கடலோர பகுதிகளை ஒட்டி நகர்ந்து சென்னை திருவள்ளூர் வரை வலுவிழந்து நீடித்து தற்போதைய நிலையில் ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த புயல் சின்னம் நீடிக்கிறது. இது மேலும் கரை நெருங்கும் நிலையில் ஒரு தாழ்வு மண்டலமாக மேலும் வலுக்குறைந்து செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் வழி ஒட்டி நகர்ந்து அது சென்னை திருவள்ளூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆந்திர எல்லையோரம் வரை இது ஒரு அடுத்த நிலையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து செயலிழக்கும். இதுதான் இந்த நிகழ்வினுடைய தற்போதைய அமைப்பு. இது தொடர்ந்து மழைப்பொழிவை ஏற்படுத்துவதில் சிக்கல்கள் நீடிக்கிறது. தென்கிழக்கில் இருந்து தென்கிழக்கு காற்றினை இது தென்மேற்கு பகுதியில் வழியாக ஈர்க்கிறது. தென்கிழக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் இருந்து நீராவி காற்றினை தென்மேற்கு பகுதியில் இருந்து இலங்கை நிலப்பரப்பின் வழியாக உள்ளிருந்து இது செயலில், அதாவது ஒரு தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற இந்த நிலையில் இது நீடிக்கிறது. மேலும் இது கிழக்கு காற்றை ஈர்ப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இது டெல்டா கரை நகர்ந்தது முதலே இந்த சிக்கல் ஏற்பட தொடங்கியது. அதன் காரணமாகவே மழைப்பொழிவினுடைய தீவிரம் கூட குறைந்தது. தற்போது குறைந்தும் வருகிறது. கிழக்கு காற்றை ஈர்ப்பதில் என்ன சிக்கல் என பார்க்கும்போது, தென்சீன கடலில் அங்கே நீடிக்கக்கூடிய ஒரு தீவிர நிகழ்வு கிழக்கு காற்றினை வலுவாக தடை செய்திருக்கிறது, உள்ளிருத்து. இதன் வாயிலாக இந்த நிகழ்வானது தொடர்ந்து வடகிழக்கில் இருந்து குளிரலை ஈர்த்து வறண்ட காற்றை வடகிழக்கில் இருந்து அதிகப்படியாக உள்ளிருத்து தென்கிழக்கில் இருந்து ஓரளவு ஈர்க்கும் நீராவி காற்றினை ஈர்த்து மழைப்பொழிவை தக்க வைத்திருக்கிறது ஓரளவிற்கு. இந்த அளவிலேயே இந்த நிகழ்வு வலுவிழக்கிறது. ஆந்திர எல்லையோரம் வரை நகர்ந்து செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளை ஒட்டி நகர்ந்து. இதுதான் தற்போது இந்த நிகழ்வு பற்றி நாம் அனுமானிக்கக்கூடியது. தொடர்ந்து இது எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் என பார்க்கும்போது, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகள் இங்கெல்லாம் இன்று பகல் பொழுதில் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவும், அதேபோல திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று வலுவான மழைப்பொழிவிற்கும், அதேபோல திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலேயும் வலுவான மழைப்பொழிவிற்கும் இந்த நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. பாண்டிச்சேரி பகுதிகளிலும் தற்போதைய நிலையில் லேசான மிதமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டம் வரை இன்று பிற்பகல் வாக்கில் மழை பரவலுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பிற்பகல் வாக்கில் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நிகழ்வு வடக்கே நகர மழைப்பொழிவும் வடக்கு நோக்கி நகர்ந்துவிடும். எனவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் தொடக்க நிலையில் மழைப்பொழிவு நீடித்து பின்னர் மழைப்பொழிவு வீழ்ச்சியடைய வாய்ப்புகள் இருக்கின்றன.
மேலும் இந்த நிகழ்வு வடக்கில் கரை நகர்ந்து வலுவிழந்து இந்த நிகழ்வானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது அரபிக்கடல் நோக்கி வளிமண்டல மேலடுக்கின் வாயிலாக செயலிழந்து இது அரபிக்கடல் நோக்கி கேரள பகுதிகள் நோக்கி நகர்கிறது. இது அங்கு நகர்ந்து அது குறைவழுத்த நிலையாக வரக்கூடிய 3-4 தேதிகளில் நீடித்து மீண்டும் மழைப்பொழிவை தமிழகத்திற்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நிலையில் இந்த நிகழ்வானது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கரைக்கோடி மாவட்டங்கள் வரை மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். இது அடுத்த நிலை. இன்றைய நிலையில் மழைப்பொழிவானது இவ்வாறு இருக்க, நாளைய தினம் இது வலுவிழக்கும் நிலையில் தீவிர மழைப்பொழிவுகளை ஏற்படுத்துவது சந்தேகமே. அதாவது நாளைய தினம் பிற்பகல் அல்லது மாலை வாக்கில் இந்த நிகழ்வானது வடக்கில் ஒரு குறைவடுத்த பகுதியாக வலுவிழந்துவிடும். மேலும் உள்ளிருக்கக்கூடிய காற்று வறண்ட காற்றாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த சுழற்சியானது மழைப்பொழிவை ஏற்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது. எனவே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குறைய தொடங்கும். ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களிலையும், செங்கல்பட்டு, அதாவது நாளைய தினம் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களிலையும் மழைக்கான வாய்ப்புகள் நாளைய தினம் மிக குறைந்த அளவில் மிதமான மழை வாய்ப்புகளாக ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஏற்படக்கூடும். இதுதான் தற்போதைய வானிலை நகர்வாக உள்ளது. இது அடுத்த நிலையில் இது மேலடுக்கில் நகர்ந்து கேரள பகுதியை ஒட்டி அமைந்து இது மீண்டும் இது சற்று மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்றை உள்ளிருந்து இது கேரள பகுதிகளில் மழைப்பொழிவை தருவதோடு கிழக்கு காற்றை தமிழக நிலப்பரப்பின் வாயிலாக உள்ளிருந்து அந்த தென்சீன கடலில் நீடிக்கக்கூடிய நிகழ்வும் வலுவிழந்து நகர்ந்துவிடும் என்பதால் கிழக்கு காற்று தடையில்லாமல் வரத் தொடங்கும். விளைவாக தமிழகத்தில் மீண்டும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளை 3-4 தேதிகளில் இது கேரள பகுதிகளை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியில் ஒரு குறைவழுத்த நிலையாக அமைந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.